வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக 4 days பிளான். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் 4 days. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஸ்பாட்ஸ் போக நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஸோ வண்டி வாங்க போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்லி நியூ செட்டப். பார்த்தா ஒரு GoPro வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹேண்டில் பாரில். சாரி. ஸோ வாங்க ராக் பண்ணுவோம். ஓம் நம சிவாய, ஜெய் ஹனுமான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது நம்பர் ஜாயின் பண்ண போறாரு. அதுதான் சூர்யா. நம்ம வீட்டு பக்கம் தான் ஆரன் வரோம். ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணாச்சு நைட்டு. குட் மார்னிங் போட்டு கிளம்புவோமா? இதப்ப பிடிச்ச அப்படியா? சரி போமா, நான் லைவ் போட்டுக்கிறேன். அப்பா ஃபோன் பண்ணாரு காலையில. ரூட்டு தெரியாதுன்னு நினைச்சிட்டாரு. சரி ஓகே, நம்ம பாலக்காடுல போய் நிச்சயம் பிக்கப் பண்ணிக்கலாம். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அனுப்பலாம். 12 o'clock செக்கிங் போலாமா? கரெக்டுமா? நம்ம வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து நேராக வந்து நம்ம பாலக்காடு போகிறோம். ஸோ பாலக்காட்டிலேருந்து நம்ம நிதின் ப்ரோ ஜாயின் பண்ணுவார். அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோம்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா. ஸோ ஆலப்புழா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக மார்னிங் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், போட்டு வந்து எப்படி கிடைக்குதோ அப்படி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டும் அப்போ சொன்னதான் அப்போவும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. காலையில் டிராஃபிக் கம்மியாக இருக்குது, இன்னும் பெரிய ரைடராக இருக்கும் போல. பின்னாடி வேற லெவலில் வரோம். கேரளாக்குள்ளே போயாச்சுன்னா GoPro யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கிற GoPro தான் வீடியோ எடுக்க போகிறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். டோட்டலாக போட்டிருக்கலாம், செஸ்ட் மவுண்ட் போட்டிருக்கலாம். எங்கிட்ட செஸ்ட் மவுண்ட் இல்லை. ஸோ செஸ்ட் மவுண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சீக்கிரம். கேரளாக்குள்ளே போகிறதுன்னு ஸ்பெஷலாக ஐடியா இல்லாமல் போச்சு, இல்லைன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு சைடு போப்பா, இங்கிட்டு போடுறாப்புல அங்கிட்டு போடுறாப்புல முடியல நம்ம வேலையை. ஸோ இதுதான் பாலக்காடு ரோடு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் தான் கிராஸ் பண்ணி வந்தோம். லெஃப்ட் சைடில் இருந்து தான் புது பஸ் ஸ்டாண்ட், ரைட் சைடில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட். இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். காலங்காத்தால ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நல்லா பார்த்து போகணும், இல்லை உள்ளதான் வந்து விடுவோம். ஸோ பொள்ளாச்சி NGM காலேஜ் ஆன் மை லெஃப்ட், நாச்சிமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ். பொள்ளாச்சியில் கட்டப்பட்ட 2ஆம் மேம்பாலம். முதல் மேம்பாலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் வால்பாறை ரோட்டில் இருக்கு. இது 2ஆம் மேம்பாலம்.
இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு 4 ட்ராக் தான். ரோடு சூப்பராக இருக்கும். அப்படியே பிரிச்செடுக்கலாம் ரோட்டை, அந்தளவுக்கு இருக்குது ரோடு. பார்டர் வரைக்கும், பார்டர் வந்தாச்சுன்னா அப்புறம் 2 வே தான் பாலக்காடு வரைக்கும். பாலக்காடு வந்து எகைன் கேட்ட ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு எங்கே பார்த்தாலும் கேமரா தான் இருக்கும். பார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு வச்சுருப்பாங்க பார்டர், அந்த சுங்கவரி இலாக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேயே வந்து மேலே கேமரா இருக்கும், ஸ்பீட் லிமிட் கேமரா. அங்கே இந்த 40 தான் போகணும் ஸ்பீடு. ஹைவேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50, 60, 70 அவ்வளோதான் போட்டிருப்பாங்க. 80 கிடையாது. 80 வந்து ஓவர் ஸ்பீடு தான் கேரளாவில். நம்ம வனத்துறை செக் போஸ்ட் வந்துட்டோம், தமிழ்நாடு வனத்துறை செக் போஸ்ட்டு. இதுதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ராளையங்கானா காலையில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஏரியா. பொள்ளாச்சி தான்ப்பா. பாலக்காடு இன்னும் நம்ம 38 கிலோமீட்டர் போகணும். அப்படியே காமாக இருக்கு, சைலண்டாக இருக்கு, காற்று இல்லை. பட் எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக இருக்கு. லேண்டிங்கே அங்கே தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டல்ஸு. ஸோ காற்று ரொம்ப ஜாஸ்தி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. 7:15 டெஸ்டினேஷன் வந்து பாலக்காடு வச்சுருந்தேன். பட் 7:15 போக முடியாது போல இருக்கு. 7:30 பக்கம் ஆயிடும். லேட்டு தான். வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ராக்காரனால 2 வந்து அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். டிராஃபிக் இல்லை மார்னிங் டைமு. இதே வந்து ஒரு 8 o'clock மேலே வந்தோம்னா நல்லா டிராஃபிக் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு க்ரூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறோமோ அந்த அளவுக்கு க்ரூஸ் பண்ணி போய்க்கணும் மார்னிங் டிராஃபிக் வர்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் க்ரூசிங் ஸ்பீடு வந்து பிலோ 80 ஆயிரும். போலீஸ் செக் போஸ்ட் தாண்டிட்டோம் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ செக் போஸ்ட் தமிழ்நாடு. பார்டர்ல திருவள்ளுவர் நிற்பாரு, அதான் நம்ம பார்டர். இன்னும் அடுத்து கேரளாக்குள்ள போயிட்டோம். இதுதான் ஆர்டிஓ செக் போஸ்ட். பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நிற்கிறாரு. பார்டர் இதோட முடிஞ்சது. நம்ம எல்லாம் அப்படியே கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அவ்வளோதான், அது வரைக்கும் தான் இருக்கு ரோடு. ரொம்ப ஆசைப்படாதீங்க கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகுது. நம்ம ரோடு சூப்பராக இருக்குன்னு அம்புட்டு தான் காலி ஆயிடுச்சு ரோடு. இது அப்புறம் மேலே எரிக்கையில் இறங்கி மேலே எரிக்கையில் இறங்கி போகணும். இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கோப்ரோ கழட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்னும் எல்லாமே ஃப்ரண்ட் கேமரா வாய்ஸ் ஓவர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள என்ட்ரானமே ஒரு கேமரா வந்து நம்மளை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க, ஸ்பீட் லிமிட் கேமரா. இது வந்து செக் போஸ்ட்டு பாருங்கள். மறுபடியும் ஒரு ஸ்பீட் கேமரா. எத்தனை ஸ்பீட் கேமரா தான் வச்சுருக்காங்க இங்கே இல்லை கேரளாக்குள்ள. பார்டர்லேயே எப்படியா முடியல சாமி. போக என்ன சோதனை வரப்போகுதோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். 4 ட்ராக் ரீச் ஆகிரும் இப்போ தான். ஸோ இதில் வந்து பொள்ளாச்சி ரோடு. இது ரைட் எடுத்து கோயம்புத்தூர் போகலாம், லெஃப்ட் எடுத்துனா திருச்சூர், கொச்சின். எம்பூட்டு நிறையா வண்டி நிறுத்தியிருக்கேன். எடியா போகலாம் எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. ஸோ இந்த சர்வீஸ் ரோட்லேயே போய் நம்ம மெயின் ரோட் டச் பண்ணி அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெகுலராக சாப்பிட்ற சின்ன ஹோட்டல் ஒன்று. ஸோ அங்கே சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். நிதின் ப்ரோ வந்ததுமே கிளம்புவோம். ஒரு மனுஷனை காக்க வைக்கலாம், 2 மணி நேரம் காக்க வைக்கக்கூடாது. சரி, எங்கே கழட்டுறீங்க? கிளம்பலாம். போகலாம்.
பார்த்துக்கங்க, இந்த தம்பி தான் 2 மணி நேரம் இங்கே நிற்க வச்சிருக்காப்புல. மழை வேறு வர மாதிரி இருக்கு. கைஸ், கேரளாவோட ஃபர்ஸ்ட் டர்ன் என்ட்ரு ஆக போகிறோம். சில்லுன்னு இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா மேலே வந்து டர்பைன்ஸ் ஓடுது. அந்த உள்ள வந்து இந்த காற்றை உள்வாங்கி வெளியே தள்ளுறதுக்கு, இந்த வண்டியிலேருந்து வர்ற கார்பன் அத்தனையும் வெளியே தள்ளுறதுக்கு டர்பைன்ஸ் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, செம கூலிங்காக இருக்குது. உள்ள ரேவ் பண்ண சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. மோர் தென் 1 கிலோமீட்டர் இருக்குது டனல். 3/4 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர்னு தெரில. ஆனால் உள்ள செம கூலிங்காக தான் இருக்குது. அப்படியே ரேவ் பண்ணோம்னா சைலன்சர் சவுண்டு ஜம்முன்னு இருக்கும். ரேவ் பண்ணுறோம் பாருங்கள். பூம். ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா அதான் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த சவுண்டு. வெளியே வந்துட்டோம் டனல்லேருந்து. வெளியே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மழை பெய்ய. இப்போ ரெயின் லேயர் மாட்டணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரோடு நல்லா இருக்குது. ஹைவேஸ் பிரச்சனை இல்லை. மழை ஸோ காய்ஸ், நம்ம ரெயின் லேயரில் மாட்டியாச்சு. ஸோ ரெயின்லேயே அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 12 மணிக்கு நம்ம வந்து செக்இன் பண்ணணும். 12 மணிக்கு செக்இன் போட்டில். அதுக்கு மேலே போனால் போகிறது வேஸ்ட்டு. நிறைய சரியாக சுற்றி காட்ட மாட்டாங்க. மழை தான் தட்டி இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொச்சின் ரீச் ஆகிட்டோம். மழை இங்கே இல்லை. ஹேய், யாராவன் இந்த புள்ள பாவண்டே காற்றுல போயிட போதுடா. கேடிஎம்ல பறக்கிறானே ஐயால. இல்லை, கொச்சின் இப்படி தான் இருக்காங்க. இந்தா அடுத்து பாருங்க. இந்த பிள்ளைய முட்டை காற்றுல போயிடும் போல இருக்கு. எக்ஸ்பிரஸில் பறக்கிறான் பையன் உட்கார வச்சுன்னு. போங்கப்பா போங்க. நாங்களாம் பூமர் அங்கிள். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா ரீச் ஆயாச்சு. வந்து பார்த்திங்கன்னா அது ரீச் ஆனதுக்கு அடையாளமாக ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு போகிற தண்ணி. சின்ன போட்டுக்கு போகும். இதில் ஹவுஸ் போட்டெல்லாம் இதில் போகாது. இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் சின்ன சின்ன போட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு நிறையா. ஸோ இங்கே வந்து ஏமாந்துடாதீங்க. நிறைய புரோக்கருக்கு நின்று கை காட்டுவாங்க. அவங்ககிட்ட கூட போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி போட்டு. லொக்கேஷன் வந்து பாப்பப் ஆகும். இப்போ நம்ம இதில் பார்த்துக்கோங்க. அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே போயிட்டு நீங்கள் போட் எடுக்கிறது தான் நல்லது. இந்த ரைட் சைடில் நிற்கிற இந்த போட்லேயும் வந்து நம்பி ஏறிடாதீங்க. இதெல்லாம் ஹவுஸ் போட் கிடையாது. ஸ்டே பண்ண முடியாது. 12 to மார்னிங் 9 கம்பல்சரி. அதுக்கு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. நிறைய புரோக்கர் இருக்கானு நீங்கள் சத்தம் போடுறானுங்க. ஆனால் நான் கண்டுக்காம தான் போயிட்டே இருக்கோம். இந்த டெட் எண்டு வந்துட்டு லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜெட்டிக்கே டைரெக்டாக போகும். ஜெட்டிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டு உள்ளே போய் என்ட்ராகி பார்த்துட்டு ஓகே பண்ணி பேசிக்கலாம். ஸோ லெஃப்ட் இந்த மாதிரி லெஃப்ட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுக்கிறதுல உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு போட்டோட ஓனர் பேரும் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும் பாருங்கள். ரைட் சைடில் போர்டு இருக்கா. இந்த போட்டை பார்த்து நீங்கள் அந்த ஃபோன்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த ரைட்டில் நீங்கள் அப்படியே கட் பண்ணி பார்க்குறதுக்கு சின்ன ரோடாக தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் எல்லாம் எழுதியிருக்கும். நீங்கள் இந்த ரோட்டில் டைரெக்டாக போயிடுங்க. உள்ள டெட் எண்டு அதுதான் கடைசி.
பைக்கில் வந்தீங்கனாலும் போயிடும். லாஸ்ட் போயிடுங்க. காரில் வந்தால் லாஸ்ட் போயிடுங்க. பார்க்கிங் இருக்குது உள்ள, பார்க்கிங் போட்டுக்கலாம். சொல்லுவாங்க போட்டில் எப்படி போய் பார்க் பண்ணுறது. நாங்கள் உள்ளே இருக்குது பார்க்கிங்கு, அதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நேராக வந்துகிட்டே இருங்க. ஓகேங்களா? தமிழ் மக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க இங்கே. ஹாலிவுட்டுக்குனே. ஓகே, டன், தேங்க்யூ. இப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், போட்டோட ஜெட்டி தெரியுது பார்த்தீங்களா? இது ஜெட்டி, நிறைய போட் இருக்கும். சரி, ஸ்ட்ரைட் ஒன். நான் உங்களுக்கு லாக் பண்ணி பண்ணுறேன். I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me, ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact, give me one shot and I'll never get the throne back.